மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2 நாட்களுக்கு முன்னால் இந்து அறநிலையத்துறையிலே ஒரு அறங்காவலர் நியமிக்கப்படுகிறார் ஒரு திருக்கோயிலுக்கு. அவருடைய பெயர் நர்கீஸ் கான். நர்கீஸ் கான் என்கிற பெயர் கொண்ட இந்து, இஸ்லாமிய பெயர் தான். இஸ்லாமிய பெயர் கொண்ட இந்து வந்ததையே ஏற்காதவர்கள் பாஜகவினர். அவர்கள் வக்பு வாரியத்தில் இந்துக்களை கொண்டு வந்து நியமிப்பதற்கு சட்ட திருத்தத்தை கொண்டு வருவார்கள். எவ்வளவு பெரிய அநீதி பாருங்கள். முஸ்லிம் பெண்களை கொண்டு வருவதற்கு நாங்கள் சட்டத்தை திருத்துகிறோம் என்று சொல்கிறார்கள். தமிழ்நாடு வக்பு வாரியத்தில் ஏற்கனவே 2 முஸ்லிம் உறுப்பினர்கள், பெண்கள் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். முதன்மை செயல் அலுவலராகவே பெண்கள் இருந்திருக்கிறார்கள் இங்க தமிழ்நாட்டில். அதுபோல அமைச்சராகவும் தமிழ்நாட்டில் பெண் இருந்திருக்காங்க வக்பு வாரியத்திற்கு, வக்புக்கு. அந்த அளவுக்கு ஒரு செழுமையான சட்டம் ஏற்கனவே இருக்கும் போது அதை திருத்த வேண்டிய அவசியமே இல்லை. உள்நோக்கத்தோடு திருத்துகிறார்கள். அதனால்தான் மாண்புமிகு முதலமைச்சர் இதை எதிர்த்து தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார். வக்ஃபு சொத்துக்கள் ஆக்கிரமிப்புல இருக்கு, அதை மீட்கணும். எனவே அதை முறைப்படுத்துறதுக்கு தான் நாங்க இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. முறைப்படுத்தணும்னா வக்ஃபுக்கு இன்னும் அதிகாரத்தை கொடுக்கணும். அதுதான் முறைப்படுத்துறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை வலிமைப்படுத்தணும். ஆனால் அதிகாரத்தை பறித்து பலவீனப்படுத்துவது என்பது அந்த சட்டத்தையே நீர்த்து போக செய்கிற ஒரு வேலை. அதனால்தான் தமிழ்நாடு எப்போதும் போல எதிர்க்கிறது.